கொஞ்ச நேரம் வணக்கி ஃபைன். ஓகே. என்ன சரிங்க? ஐயோ வணக்கி ஃபைன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கொஞ்ச நேரம் வணங்கட்டும். அப்புறமா நம்ம வந்துட்டு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அதுக்குள்ள ஹலோ பண்ணி ஷெஃப் நானு. கொஞ்ச நேரம் ஷெஃப் ஆட் பண்ண விடுறாங்க. இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி நாம தான் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுன்னா கேர்ள்ஸ் இந்த மாதிரி முடி விழும். ஓகேவா? முடி விழுந்தா உறவு நீடிக்கும். போடுங்க. ரெண்டு இது ஜடையை கட் பண்ணி உள்ள போட்டுருங்க. நல்லா வயித்தால போட்டோம். ஏன் குக்கர் கெடுக்கிறதுக்காக இவங்க செய்யற சதி திட்டம் தான் இது. இப்ப பாத்தி எப்ப கூட இப்படி இருக்கா. எப்படியாவது உன் குழம்ப வந்து நல்லபடியா கொண்டு வரணுங்கிறதா என்னோட ஐடியா. ஏன் சொல்லு? அப்பதான் அம்புஜம் கும்புஜம் ஆகும். ஓ அப்படி. ஆமா உன் பேரை மாத்துறதுக்காகவே என் குழம்பு நல்லா வரணும்னு இருக்காமா. இன்று இந்த பாத்தீங்கன்னா ஒரு மினி தேங்காய் திருடி இருப்பாங்க. நம்ம கட் பண்ணி வச்சா டிஜிக் டிஜிக்னு எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. போதும்டா டேய் மஞ்சள் தூள் போடு. நீ சொல்லி தந்துதான் அப்படின்னு இல்ல எனக்கு தெரியும். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இப்ப போட்டுருக்கணும். ஆனா நம்மகிட்ட இஞ்சி பூண்டு வந்து இல்லாத காரணத்தினால நம்மளா வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கான சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இதுதான் என்னோட சமையலுக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னன்ட்டு. என்னென்னமோ போட்டிருக்கான் என் தங்கச்சி. ஆனா அவட்ட கேட்டு உங்களுக்கு சொல்றேன். இவன் ஃப்ராடா மாமா. எங்கடி இது கரண்டி? ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட்ல இருந்தோம்னா அடி பிடிச்சோம். சும்மா ரொம்ப நேரமா தக்காளி வெங்காயத்தை மட்டும் தான் வணக்குறாங்க. தக்காளி சட்னி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சோ இந்த வீட்ல இருக்க ஸ்பூனே எடுத்து போடு. எத்தனைங்க கலவருது இது இப்போ. சோ நமக்கு as usual மஞ்சள் தூள் தேவையான அளவு. எஸ். ஓகே. அத அப்படியே வச்சிரோங்க. நம்ம போய் ஓஹோ நாம வந்து மூடி வைக்கிற அசிஸ்டன்ட் எடுத்து கொடுக்கிற அசிஸ்டன்ட். ஹலோ நீங்கலாம் இல்லனாலும் நான் சமைச்சிருவேன் தெரியும்ல. கரண்டி எடுத்து பிடிச்சுக்கோ. பாய்ஸ் தோசை தேங்காய் சட்னி தெரியும்லடா. சாரி தோசை கார சட்னி தெரியும்லடா. மொத்தம் 20 தோசை சுட்டு போட்ட கை தெரியும்ல. கர 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 கரன்னு சுத்தி சுத்தி கொண்டா 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 அடுத்து 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 5 தோசை அடிப்பானுங்க ஒருத்தனும். மோத்தி ஐ மிஸ் யூ. நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னு மறந்துட்டியா? பின்னாடி போனா ஐயோ மறந்துட்டேன். இப்ப எப்படி தரவறாளா? உள்ள வாடா. மோத்தி அடுத்து மஞ்சள் தூள் போட்ட கையோட மிளகாய் தூளும் ட்ரை பண்ணலாம். ஏன் வேற கையில போட்டா? அங்கல்ல அவாய்ட் பண்ணிடலாம் அவாய்ட் பண்ணிடலாம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த கபோர்டு. ஸோ என்னன்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து இது கூன் ஸ்பூன் இல்லை. ஸோ இவங்க இதுல இருந்து நான் என்ன எல்லாத்தையுமே அதை வச்சுட்டு இருக்கேன். இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பூன் பற்றாக்குறை இருக்கு. ஒரே ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. மிளகாய் தூள் தேவையான அளவு. என்ன 1/4 ஸ்பூன் போடுற? காரமே வராது. இதுல 3 பச்சை மிளகாய் இருக்கு. அப்ப போடு. தன சிக்கன் வேணும்னா ஓகே அதை போட்டுட்டு அகைன் இந்த பக்கம் 2 கிளிகிளு அந்த பக்கம் 2 கிளிகிளு. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்து வந்து நீங்க சொல்றது தான் நான் போட்டேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. புரியுதா? எல்லாருமே இதான் போடுவாங்க. எடிட்டர் இந்த சீனை மட்டும் எடிட்டர் என்னதுன்னு வருமா கட்டாடா பண்ண சொல்ற இரு அப்படின்ட்டு அப்படியே வச்சிருவோம். ஸோ இது வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள். ஏன் மல்லித்தூள் இந்த ஊர்ல வேற மாதிரி இருக்குமா? அது நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்து ஊர்ல அரைச்ச மல்லித்தூள். ஐயோ எல்லா பக்கமும் விட்டு கொடுக்குறாங்களே. ஸோ 1 ஸ்பூன் போடுவோம். தேவையான அளவு இதுவும் 1.5 ஸ்பூன் போடுவோம். இன்னொரு 2 ஸ்பூன் போடு. குழம்பு அப்பதான் கெட்டியா வரும். ஸோ குழம்பு கெட்டியாக வரணும்னா எடிட்டர் அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் அப்படியே பார்த்துக்கோ. குழம்பு கெட்டியாக வரணும்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடலாம். 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் போடுறான். ஓவர் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அவனோட இஷ்டமேனிக்கு சமைக்கிறான். இஷ்டமேனிக்கு இல்லை இது பிரியமேனியா. சரி ஓகே. ஸோ நம்ம அடுத்த ஸ்டேஜ் கறிக்கடை பாய் கிட்ட இருந்து சிக்கன் வருது. இது ஹேண்ட் ஓவர். தண்ணி ஆன் பண்ணியா?
முருகா நீ தான் காப்பாற்றணும். நான்வெஜ் செய்வோம் முருகனுக்கு போடுவேன். எல்லாம் நம்ம முருகர் தான் பாத்துக்குவாரு. இதுக்காக ஒரு கமிஷனர் எப்படா கூப்பிடுவேன்? விடுங்க மால் தானே நீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் நிறைஞ்சு வெளியே வருது. நம்ம கறிக்கடை பாய் கொஞ்சம் அளவு அதிகமாக வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சமைக்கும் போது சொப்பு சாமான் வச்சு விளையாடாதீங்க கேர்ள்ஸ் கூட சேர்ந்து. நீ தான் இந்த கரண்டி சூஸ் பண்ண. நான் இல்ல, எனக்கு இந்து தான் கொடுத்தா. அது வேண்டாம். அந்த கரண்டி ஓகே. அந்த மசாலா எடுத்து போடுங்க. இரு அம்மாங்கள மாதிரி வலிச்சு ஊத்துறது, கை கழுவி ஊத்துறது, அதெல்லாம் தான் டேஸ்ட். இது என் கை கழுவுறேன் கடைசியா. செய்ய வேண்டும். ஐயோ வேண்டாம், அது பண்ணாத. உன் கை வேணாம் சாமி. ஏன் என் கை வேணாம்? என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, சின்ன வயசுல என்ன டிஸ்கஸ்டிங்கா? என் கை வந்து சின்ன உள்ளங்கை வேர்க்கும், கால் உள்ளங்கால் வேர்க்கும். எக்ஸாமுக்கே 2 கர்ச்சீஃப் எடுத்துட்டு போய் 2யுமே கசக்கி நினைச்சுதான் கொண்டு வருவேன். அதனால இந்த இதுலயும் எங்க அம்மாவை நான் பார்த்து பழகிருக்கேன். நம்ம எதிர்பார்த்த கலர் வந்துருச்சு. மேல கொட்டிக்குவோம். ஐயோ. சோ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இத வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு இல்ல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மேரினேட் ஆகணும். இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் சொல்லிட்டு ஆசையா இருக்கு. மேரினேட்ன்றது சமைக்கிறதுக்கு முன்னாடி பண்றது. ஷிட். அப்ப வந்து கிண்டறதுக்கு சாட்டிங். ஏய் உங்க ரெண்டு பேருக்குமே தெரியுமா? We are educated girls. வாடா. So this is sorting, huh? Sorting இல்ல, saute. Sorting na? Sorting இல்ல, saute. Learning Saute. S-A-U-T-E. Saute. S-A-U-T-E. It's வதக்கிஃபைங். அவ்வளவுதான். நமக்கு ஏதோ சார்ட்டிங் கீட்டிங்னு இருக்காங்க. சார்ட்டிங் இல்லடா. சோ நிறைய அக்காங்க வீடியோ பார்த்திருக்கேன். சிக்கன்ல தண்ணி ஊத்தாதீங்க, சிக்கன்ல இருந்து தண்ணி விடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இவன் மறுபடியும் முடிய கொண்டு வந்துட்டு இருக்கா. ஸோ சிக்கனோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிலமையில தான் இருக்கு. நம்ம சாட்டே பண்ணதுக்கு அப்புறம் வெங்காயத்தை வெளியே போட்டானா? வெங்காயத்தெல்லாம் வெளியே, இந்த பக்கம் 2 தக்காளி, இந்த பக்கம் 2 இருக்கிறது போட்டதே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான். அதை எடுத்து வெளியே போட்டு ஏழை சமையல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டுல தக்காளி வெங்காயம் இல்லையா? நீ எதுக்கு என் செஃப் என்னோட குக்கிங்ல கை மோனே? ஐயோ பங்களிப்பு தருவேன். இல்ல கிடையாது, இவ ஏமாத்துற மக்களே. இது என்னோட குக்கிங் மட்டும்தான். This is my game. கொதி நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொதி வர டைம்ல நம்ம கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடி பாவா இன்னைக்கு அவன் தான் சமைக்கிறான், நீ வெளியே சாப்பிட்டு வெளியே மாப்பிள வாங்க வேற லெவல்ல சிக்கன் குழம்பு வச்சு வைக்கிறேன், நீங்க அசந்து போயிடுவீங்க. அவனுக்கு அவன் மட்டும் தான் பிரேம்ல தெரியும், மத்த யாரும் பிரேம்ல தெரியல. பாடி கொஞ்சம் பெரிய படி, அதனால தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறாரு. அவளை எட்டி வந்து இப்படி இந்த பக்கம் இங்க வா, இங்க வா, இப்படி வாமா. சோ நம்ம வந்து டேஸ்டிங் பண்ணலாம் தான் மறந்துட்டேன். 2 வெங்காயத்தையும் போட்டான். இல்ல டயலாக் பேசணும் மறந்துட்டேன். சோ ஹாஃப் வே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போடலாம். எல்லாமே தேவைதான். எப்படி டேஸ்ட் பார்க்காம உனக்கு தெரியும்? நீ பாக்க பண்றது பார்த்தாலே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா. ஆசையா குழம்பு செஞ்சு தப்பா சுத்து அப்பலாம் வந்தேன்டா. ஆக்சுவலா 2 பொடி போடுங்க. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. பொடி போடுறதுல நம்ம விட்டு அடிச்சு கால் இல்ல அம்மா. ஆனா இதுல வந்து எதுவுமே இல்ல, ரொம்ப சப்பையா இருக்கு. ஸ்பூன்ல எடுத்து போடுங்க. ஸ்பூன்லாம் நமக்கு தேவையான ஸ்பூன் போடு. சோ தேவையான இது என்னன்னா, சிக்கன் மசாலா போட மறந்துட்டோம் முன்னாடி, அதனால இப்ப போடுவோம். இப்போ எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. ஸோ சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், 2.5 ஸ்பூன், எனக்கு 1/2 ஸ்பூன் பிடிக்கும். அதே மாதிரி அப்போ நம்ம போட்ட 2 ஸ்பூன் கொஞ்சம். எதுக்கு மல்லி குழம்பு வைக்கிற வெய்யி? இருந்தாலும் நான் போடுவேன் கொஞ்சம், எனக்காக போடுறேன் ப்ளீஸ். இது வந்து மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா மனசுக்கு மல்லித்தூள் போடணும்னு தோணுது. ஐயோ எனக்கு வாயில் நல்லா வருது, சொல்ல முடியல. சரி சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் வரும் பாரு ஒன்று. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குழம்பு காமியே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. பொடி கலங்கல, சிக்கனை கலக்கவே மாட்டீங்களே கார்த்திகேயன். அது வந்து உடஞ்சிருமோ தங்கம், நீ வாழ்க்கையில சிக்கன் உடஞ்சிருமோன்னு பயம் எனக்கு. அதனால அதை பார்த்து ஹேண்டில் பண்றேன். எனக்கு எதையுமே ஹர்ட் பண்ண பிடிக்காது. போட்டாண்டா பதிவை இப்படி பண்ணு, இப்படி பண்ணு.
பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. அவளுக்கு ஒரே ஷை. அதனா நல்ல கிட்டிங் சாமி. இன்னைக்கு சிக்கன் மசாலா. என்னமோ இவங்க ரெண்டு பேரும் சைக்கு விட்டுக்குறாங்க என்னன்னு தெரியல. வர்ணரை தூக்கி தூக்கி விட்டுறியே. சோ இப்ப பார்க்கலாம் எல்லா மசாலாவும் போட்டு எப்படி இருக்குன்னு. உப்பு போடுற அப்பதான்டா எல்லாமே தெரியும். ஏய் நான் அப்பல இருந்து கை நீட்டிட்டே இருக்கேன், கொஞ்சம் குடுங்களேன். சரிடா. உப்பு போடுங்க சரியா இருக்கும். அப்ப ஏதோ குறை இருக்குன்றா. இல்ல நல்லா இருக்கு. ஹலோ எல்லாம் நம்ம தான் காசா பணமா தூவி விடு. அப்படி கிடையாது. இதுல வந்து அந்த இது கம்மியா இருக்கு. எது அது தெரியும், கொஞ்ச நேரத்துல தெரியும். சமாளிக்குது பாரு நாய். வெயிட் பண்ணு. பொண்டாட்டி போட்டாலே குழம்புல உப்பு அந்த மாதிரி நீ போட்டுக்கிட்டு இருக்க. அது எந்த பட டைலாக்? பட டைலாக் இல்ல, அந்த பாவங்கள்ல வரும்ல. ஓ பாட்டு. மாமியார் மருமக. அங்க பாரு மாமியார் பாரு. ஏமா இப்ப உன் தலை தொங்கிருச்சு? ஏதோ ஒரு பழமொழி சொல்லிட்டு இருந்தீங்க, என்னது? நான்சென்ஸ்லி. புருஷன் முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. சமைக்கும்போது புருஷன் கூட இருந்தா சமையல் நல்லா இருக்காது. அப்படின்னு யார் சொன்னா? அதாவது இயற்கையா உள்ளது. சமைக்கும் போது புருஷன் கூட இருந்தா சமையல் நல்லா இருக்காதா? பண்றதே எங்க புருஷன் தாண்டி. திரும்பிடா பிஜிஎம் போடுறா. டான் டடட டான் டடட டான். தலை கலஞ்சிருச்சு. அசிங்கமாய் போச்சு குமார். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு பொண்டாட்டி ஆன் பண்ணிருக்கியா? பொண்டாட்டி வெளியே அனுப்புறதா? புருஷன் சமைக்கும்போது பொண்டாட்டி வெளியே அனுப்பு. யாரா ஒருத்தர் தான் இருக்கணும், அதான கான்செப்ட். நோ இந்த ஞாயிறு மதியம் கோல்ஸ் இருந்தது, அது வந்து இப்போதைக்கு பண்ண முடியல. ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் ஆடிட்டு வந்து தூங்கிடுறேன். அதனால இது வந்து செவ்வாய் நைட்டு சமையல் உணது. ஏய் என்ன அப்படி அந்த சீனுக்காக அப்படியே கை கொண்டு சிரிசா மேடம், விக்ரம் சார் தயவுசெய்து பண்ணுங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்க. ஓ நாங்க தானா அது? ஆமா. ஓ தேங்க் யூ. வெக்கப்படாதீங்க. விக்ரம் அவருக்கு 50 60 எனக்கு தெரிஞ்சு இப்போ 50 தாண்டிட்டாரு. ஆனா என்னை விட சின்ன பையன் மாதிரி இருப்பாரு. ஆனா த்ரிஷா 35 தொட்டிருப்பாங்க. ஆனா அவங்கள விட நீ தான் சின்ன பொண்ணா தெரியல. அவங்களோட நான் தான் சின்ன பொண்ணு. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. எப்படி ஓட்ட பிக்கப் லைன் கேவலமா வீணா போயிருச்சு. சரி ஓகே, சிக்கன் கொஞ்சம் கொதி விடட்டும். நம்ம மீண்டும் சிறிய இடைவேளைக்கு பின் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறல வரேன். ஐயோ, சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஸோ சைடில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜிலேபி ஷேப்பில் வந்து கோதுமையை உருட்டி விட்டு வைக்கிறோம். அப்போ தான் சப்பாத்தி ரவுண்டாக வரும். இப்போ வந்து ரெண்டு மைக்கும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே என்ன கேட்டிருக்கோம்? ஆமா, அது தெரியாம இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் ஓடுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க மக்களே, அது வேற ஒன்றும் இல்லை. ஏய் மூஞ்சு கழுவிட்டேன். மூஞ்சில ஈரமே இல்லையடா. நீ கையை கழுவி இருக்க மாட்டே, இதுல மூஞ்சி கழுவி இருக்கியா? என்ன சிஇஓ கேக்குறாங்க பாரு. என்ன மாத்திரையோட ரெடியா இருக்கு எங்க அம்மா, சமையல் ரெடியா இருக்கு. நக்கிட்டே இருக்காத சாமி, செய்ய எதையாவது. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? நம்ம வீட்டுக்கு வர போறது யாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம். அவனுங்க எல்லாம் நான் நக்கினாலும் சாப்பிடுவானுங்க. நாங்கெல்லாம் ஒரே இருக்கோம். ஏன்டா பாய்ஸ்? ஒரே தட்டில் ஒரே சாப்பாடு போட்டு அந்த மாதிரி சொன்னேன். அதெல்லாம் நான் நக்கமாவும் சாப்பிடுவானுங்க. கழுத்தெல்லாம் வீடியோ எடுக்கிறது எங்க அண்ணி. சாரி கைஸ், இந்த கிளிப் ரொம்ப ஷேக்கியா இருந்ததுன்னா நம்ம கேமராமேன் இந்து தான். தலபுலானா இந்த மாதிரி கொதிச்சிருக்கா? நீங்க சமைக்கும் போது என்னைக்காவது ஒரு நாளாவது? எல்லா சமைச்சாலும் கொதிக்காது. அதுக்குன்னு சில கைப்பக்குவம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொதி வரும். என்னவா ஆன்ட்டிக்கு? அனல் ஜாஸ்தியா வச்சா குழம்பு கொதிக்கும். இதுல கைப்பக்குவம்லாம் எங்க வந்து? இருங்க, நான் எங்க அம்மா ஒரு ரைட்டா 2 அடி போட்டு வரேன். சிம்மில் வச்சா மெல்லமா கொதிக்கும். நல்ல அனல் ஜாஸ்தி வச்சுன்னா தலமுலான்னு தான் கொதிக்கும். தலமுலான்னு கொதிக்கிறது நான் சமைக்கிறனால. புரியுதா? கொதிக்கும். சும்மா எதையாவது நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை.
நீ பார்த்தது இல்லைன்னா நாங்க இத்தனை வருஷம் சமைக்கிறோம் எங்களுக்கு தெரியாதா? நல்ல வேக்கான பேசிட்டே உட்காந்து. ஸோ இப்போ வந்து நான் சொல்ற சீக்ரெட் இல்லடா, சீக்ரெட் இருங்க. சீக்ரெட் இன்டீரியர் சொல்றதுக்காக இந்த வீட்ல இன்டீரியர்ஸ் பண்ண போறாங்க. ப்ளீஸ் நாங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிடுறோம். என்ன உலகம் இங்க வாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட். நம்ம வந்து இது ஒரே நிமிஷம் இங்க வாங்க. அந்த ஆங்கிள் 3 பேர் தெரியும். ஒரே நிமிஷம் இங்க வாங்க, இங்க வாங்க. நம்ம வந்து ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் போடுறதுக்காக நம்ம வந்து ஒருத்தங்கள கூப்பிடுறோம். ப்ளீஸ் இந்த 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 இடத்துக்கு நீங்க வந்தே ஆகணும். நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நம்ம குழம்புக்கு ஊத்த போற ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட். என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இங்க வாங்க. நீ பார்த்தே கண்டுபிடிக்கணுமா? இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், பொட்டுக்கடலை, புதினாவா வச்சா தெரியும். ஏதோ ஒரு இலை போட்டுருக்கு, கஞ்சா இலை, புதினா தழை, கருவேப்பிலை. ஓகே गाइस, இது வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இலை, புதினா தழை வெயிடா. ஓகே வேளால காமிக்கணும் எல்லாம். ஓகே உள்ள போட்டு வச்சிட்டு என்னன்னா டெப்த்ல இருந்தாலும் நீ கண்டுபிடிக்கணும். தேங்காய் எடுத்து கொடுக்குறீங்களா? அத்தைக்கு ஹெல்ப் பண்றாங்க. இங்க வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. ரெண்டு பேரும் ஐயோ முட்டுனா கொம்பு முளைக்கும். உங்களுக்கு தெரியாதா? டேனிக்கு எல்லாம் கொம்பு முளைக்காது, தந்தை வேணா முளைக்கும். ரிப்பீட்டிக்கோங்க அப்ப ரெண்டு பேரும். இது ஜெனிலியாவா? ஏய் நீதான் ஜெனிலியாவா? ஆமா. அப்புறம் அப்படி சிரிக்கும்போது எனக்கு டவுட் இருந்தது. சரி இப்போ இத சிக்கன் ஊத்தணுமா? இத்தனை வருஷம் செஞ்சிருக்கே, இது நீ பண்ணிருக்கியா? நாங்க பண்ணுறோம். கேட்டிங்களா? சாப்பிட்டுட்டு எல்லாம் பார்க்கலாம். ஏய் நீ இந்த இடுப்புல கை வச்சுட்டு ஏன் உங்க அம்மா சொல்லி தரலையா அப்படின்னு அந்த மாதிரி நான் என்கிட்ட நீ கேள்வி கேக்குற. இப்படி கை வச்சுட்டு பேசுறது எங்க மாமியா தான். நான் கண்டனா அப்படின்னு அந்த மாமியார்ட்ட இருந்து இப்ப இந்த மாமியா வந்திருக்காங்க. இந்த மாதிரி எங்க அம்மா கூட செஞ்சது இல்ல. ஆனா நான் உங்களுக்காக நான் சமைச்சு காட்ட போறேன். சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தாதான் சொல்லுவேன், இல்லைன்னா திரும்பி சரியில்லைன்னு சொல்லி. எங்க அம்மா பொய்யே பேசாது, உண்மையை மட்டும் தான் பேசுவோம். நீங்க பாக்குறீங்க. ஸோ எங்க அம்மா சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எடிட்டர் வந்து அதை எழுதலாம் மாட்டாரு, ஏன்னா அவருக்கு டைம் இல்லை, நிறைய வீடியோஸ் பெண்டிங்ல இருக்கும். பொழப்பில்லை இவனுங்களுக்கா? எடிட்டர் நினைக்கிற மாதிரி தெரியல. எங்க அம்மா பொழப்பில்லன்னு அந்த அண்ணா அதே கேட்ச் பண்ணி அங்க போட்டுருவாரு. எடிட்டர் அப்படி போடாதீங்க. முடிஞ்சா எங்க அம்மா சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சைட்ல எழுதுங்க. அதெல்லாம் போட்டிருக்கோம் இதுல. இதுதான் இந்த கிரேவியோட ஒரு முக்கியமான விஷயம். இது 2-3 முந்திரி போடுங்க. இன்னும் 2-3 முந்திரி. அது வந்து மோனிட்ட கடன் வாங்கி தான் சொன்னேன், ஏன்னா அது நான் போட மாட்டேன். ஏன்னா இதுவே எனக்கு டேஸ்ட் கொடுக்கும். அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் போல. முந்திரி இருக்கு அதுல? இல்ல அதுல இல்ல, எடுத்து கொடுங்க. முந்திரி எடுமா? ஆளுக்கு 2 கொடுக்கணும். முந்திரி எடுமா? சுந்தரி எடுக்கும் முந்திரி. சுந்தரின்ற முந்திரி எடுமா சுந்தரி. நாங்க வந்து இப்படிதான் எல்லா ரெசிபிலயும் போடுறோம்னு இப்ப எடுக்கறோம்ல. ஒண்ணும் இல்ல, ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிருந்தோம் மாத்த. ஒரே டிஷ் தான் செஞ்சது. ஒரு டிஷ் தான் செஞ்சிருக்கு. அந்த 2 முந்திரி சொன்னாங்கல்ல, இப்ப அவ கையில ஒரு 2 முந்திரி இருக்கு. எனக்கு கேக்குறாங்க. சோ இவங்க கையில இப்ப ஒரு 3 முந்திரி போகும், நான் ஒரு 3 முந்திரி. சோ இந்த மாதிரி சாப்பிட்டு குழம்புல போட மாட்டோம். 2 தான் வயித்துல போறது 4-5. இப்ப எத்தனை போடணும்ல? ஒரு 5 போடு. சோ அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நம்ம 4 முந்திரியும் ஆட் பண்ணிருக்கோம். படுத்துட்டு போதுனா என்ன அப்படி நான் அடிச்சு தரேன். அடிக்கிறதுலாம் நான் தான் கிங்கு. அப்பா சொல்லு, என்னாச்சு? முடியல மா. லேட் ஆகுமா? இன்னும் சப்பாத்தி இருமா அம்மா. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்க. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு கொஞ்சம் ஊற்றுங்க. அரையாது. ஓகே இன்னும் கொஞ்சம் ஊற்றுனாங்க. நான் அரைவாசி ஊற்றிட்டேன். சரி நான் கிண்டும் அசிஸ்டன்ட்னு வச்சுக்கூட வேணாம். ஸோ நம்ம அரைச்சதுக்கப்புறம் இந்த லெவல் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நல்ல ஒரு பேஸ்ட்டு ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. இதை வந்து இந்த குழம்பு மேலே அப்படியே பியூட்டிஃபுல்லாக தேங்காய் சட்னி மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். இதை இப்படி கொட்டி இந்த புக்கல். இப்போ எதுக்கு இவ்வளோ அசிங்கமாக சிரிச்சிட்டு இருக்க? தேங்காய் சட்னி காமிக்கும். நானே அண்ணி எப்பவுமே மட்டமான காமெடி வச்சிருப்போம். நல்ல காமெடி அன்னி கூட இல்ல. என்ன காமெடினாலும் நாங்க சிரிப்போம். காமெடியா இல்ல, எதுக்கிட்டு சிரிச்சுட்டே இருக்கேன், ஜாலியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழுகெல்லாம் இதில் கழுவி நிறைய தண்ணி ஊத்து. இரு ஹலோ, எனக்கே சொல்லி தெரியா? ஸோ அந்த சிக்கன் கிரேவி மேலே அந்த தேங்காய் சட்னியை கொட்டி. என்னடா சொல்ற? அப்படிதாங்க இருக்கு. ஸ்மெல்லே அப்படிதான் வருது. தேங்காய் வேற போட்டு வச்சிருக்கேன் நான்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ஒரு மாதிரி பட்ரி அந்த மாதிரி, அதாவது பார்க்கும்போது எச்சு விடுற மாதிரி இருக்கு. அதனால எச்ச துப்பிராதடா குழம்புல. ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் குக்கர் குட்டியாக இருக்குன்னு. நல்லா சோப்பு சாமான்ல விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிண்டறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கு நமக்கு, இருந்தாலும் அதே மாதிரி குழம்புலாம் வெளிய ஊத்தின்னு இருக்கான். எப்படி செம்மையா இருக்கு. யாருமே நம்மள ஸ்டார்டிங்ல வரேன் முழுசா இறக்கிட்டு வரேன், அங்க உட்காந்துட்டு இருக்காங்களே கும்புஜம், அவங்களை கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஹெட்ஃபோன் போட்டாங்களா? அவங்களோட உலகம் 2, ஒன்னு வித்தவுட் ஹெட்ஃபோன், இன்னொன்னு வித் ஹெட்ஃபோன்ஸ். வித் ஹெட்ஃபோன்ஸ் நீங்க என்ன வேணா பேசுங்க, எனக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. வித்தவுட் ஹெட்ஃபோன்ஸ் என்ன ஏண்டி? சாமி கிண்டுனது. ஓகே, நம்ம இப்போ வந்து அது வந்து ஃபைனல் டச்ல இருக்கிறோம். சோ இது இன்று முதல் நக்கீரர் பிரமே என்று பெருமையுடன் வழங்கப்படும். எதை எடுத்தாலும் நக்கிட்டே இருக்காங்க. என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? கொஞ்சம் உப்பு நமக்கு தேவையான அளவு ஆக்சுவல். அது வந்து மலைச்சாரல் மாதிரி தான் நீங்க தூங்கணும், அப்பதான் வந்து அது ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிண்டல் மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. போதும், இப்படி பண்ணி முடிச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஆல்மோஸ்ட் வெந்துற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம கிண்ண இப்படி கடைசியாக ஃபைனல் டச்சுக்காக ஒரு 2 விசில் மட்டும் விட்டு இறக்க போகிறோம். நக்கி பார்த்ததுலேயே தெரிஞ்சது சூப்பராக இருக்கணும். யாரென்று புரிகிறதா? காதல் டைமா? இல்ல லூசு. நீ லூசு. A few moments later. ஸோ சப்பாத்தி போட்டாச்சு. And here is the final color of the gravy. பயங்கரமா இருக்கு பார்க்கவே. என்ன பண்ற? உட்கார முடியல குத்த வச்சு. அம்மாக்கு தானே இது? ஏனுங்கடா. உனிங்கா? ஆமா. கிர்கர் வருது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் அன்னைக்கு. ஈஹூ நான்டா. வரட்டா போட்டு பீஸ் புது. பாத்து. ஆஹா ஆவி பறக்கு. தரம். இவ வந்து எப்பயுமே அண்ணா விட்டு கொடுக்க மாட்டா, அதனால இவகிட்ட கேட்கறத விட நம்ம சீரியஸா நல்லா ஒரிஜினலானவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பாரு சிரிப்பு, நம்மட்டு சிரிப்பு, அம்புஜம், அவங்க கிட்ட கேட்போம். நிஜமாவே சூப்பரா இருக்கு. சரியா இருக்கா? சொன்னானா இல்லையா? உண்ணுங்கள் தாயே இரவு விருந்து உண்ணுங்கள் தாயே. சிக்கன் கிரேவி சப்பாத்தி. கார்த்திக்கின் ஸ்பெஷல் சிக்கன் கறி தெரியும்ல? சரி பார்க்குறேன். பாரு, இவங்க போய் சொல்ல மாட்டாங்க, அசிங்கமாக தான் மூஞ்சி மேலே சொல்லுவாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். பார்ப்போம். சூப்பராக இருக்கு தம்பி. சூப்பர். நிஜமா நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடா. அப்போ இன்று முதல் உங்களை கும்புஜம் என்று அழைக்கிறேன். நீ தானே பெட்டு கட்டின? எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்லணும், உண்மையா சூப்பரா இருக்குடா. நல்லா இருந்தா நல்லா இருக்குமா, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். என்ன பயமா? So the recipe is சூப்பர். இப்படி கை காமிச்சா தானே சூப்பர். சூப்பர். நம்ம கும்ஃபு கொண்டை வந்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போறாங்க ஃபைனலாக. இரு தொண்டைக்குழி இறங்கட்டும், இல்லைன்னா நீ போய் சொல்கிறன்றதை மக்கள் கண்டுபிடிச்சிட போகிறாங்க. நாக்கில் தான்டா டேஸ்ட் தெரியும், தொண்டைக்குழியில். ஓ அப்படியா? என்ன சூப்பரா? டேஸ்ட் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஏய் ஐயோ, நான் வந்து ஃப்ரேம் வைக்கிறதுக்காக வந்து கை அடிச்சிட்டேன். ஹைஃபை இல்லை, ஹெச்சுக்கங்க. சூப்பராக இருக்கா? அப்ரூவ்டா? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. காரம் கரெக்டாக தான் இருக்கு. வெற்றி. ஸோ இவர் போய் சொல்ல மாட்டார்னு எல்லாருக்கும் தெரியும். அவரே வந்து உண்மையை சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த குழம்பு ஒரு பயங்கரமான ஒரு ரெசிபியாக மாறி இருக்கு. அடுத்த எபிசோட் என்னன்னு தெரியுமா? என்ன பிரியாணி பண்ணுமா? நம்ம இல்லை, நானா? உங்கள் மனைவிக்காக நீங்கள் வந்து சமைக்க போகிறீங்க. நிறைய சமைச்சு கொடுத்துருக்கீங்களா இல்லையா? இந்த வீக்கெண்ட் சமைப்போம், எங்கள் வீட்டில் இருக்குன்னு சமைப்போம். அதுதான். ரைட். ஓகே,
ஸ்டே டியூன் ஃபார் சனிக்கிழமை சமைக்க முடியும், ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் விளையாட போக கொடுக்குறீங்க. பரவாயில்லங்க, ஞாயிற்றுக்கிழமை சமைப்போம். ஏங்க மேட்ச் விளையாண்டு வந்து எப்படி சமைக்கிறது? சமைக்கிறோம். ஸோ அடுத்த எபிசோட் see him in action, வேற ஒரு அவதாரில் நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க அவதாரெலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கேசரி பண்ணதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டோம். அது பியூட்டிஃபுல் செமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டோம். என்னது பெருமையா? மிகப்பெரிய பெருமைங்க நமக்கு. ஸோ see you in next episode. Until then, bye bye.